தானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் கணக்கு தானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் என்னாய் விண்ணாய் மண்ணாய் பொன்னாய் மனதிலும் பதிந்திடுமே நம் அறிவிலும் வளர்ந்திடுமே கணக்கு தானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க ஒன்றாய் இரண்டாய் வென்றாய் நின்றாய் வாழ்வை வளர்த்திடுமே நன்னறத்திலும் சிறந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை ஷியாமளவாணி 90.4 வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி நீங்கள் கேட்க இருப்பது நாடக கணிதம். இந்நாடகத்தின் தலைப்பு காய்கறி கடையில் கணிதம். இதில் ராதாவாக டி. வைரசாந்தி வளையங்குளம், இதில் மதியாக வளையங்குளத்தை சேர்ந்த முருகேஸ்வரி. நாடக கதை எழுதியவர் எம். வினோத்குமார். மதி மதி, என்ன உங்க வீட்டு வாசல்ல பேப்பர்ல எழுதி ஒட்டியிருக்கே? வாக்கா, நாளையில இருந்து வீட்டு வாசல்ல சின்னதா ஒரு காய்கறி கடை போட போறேன். சந்தோஷம்தான். ஆனா ஏன் இப்படி திடீர்னு ஒரு யோசனை? ஆமாக்கா, வீட்டுக்காரர் வருமானத்தை வச்சு குடும்பத்தை ஓட்ட முடியல. விக்கிற விலைவாசிக்கு நிறைய செலவாகுது. ஆமாண்டி, வரவுக்கு மேல செலவாகுது ஒழிய வரவு பெருகின பாடு இல்ல. ஆமாக்கா, அதனாலதான் கொஞ்சமா முதலீடு போட்டு கடையை வியாபாரத்தை பார்க்கலான்னு நினைக்கிறேன். நல்ல யோசனை தான். இல்லையா பின்ன, நம்ம ஏரியாவில் கிட்டத்தட்ட 100 வீடுகளுக்கு மேல இருக்குது. எல்லாரும் காய்கறி வாங்குறதுக்கு இங்க இருந்து சேராட்ட பஸ்ஸுன்னு பிடிச்சு ஊருக்குள்ள போய் கறிகா வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்குது. எல்லாத்துக்கும் அதிகமா செலவாகுதுல்ல. ஆமா ஆமா, அதனாலதான் இந்த ஏற்பாடு. சரிடி, நீ எப்படி தனியா போய் லோடு ஏத்திட்டு வருவ? அதுவும் அது காலையில எந்திரிச்சு போய் வாங்கணுமே. நீ சொல்றது சரிதான். ஆனா நான் காய்கறி வாங்குற கடை முதலாளி என் வீட்டுக்காரருக்கு நல்ல பழக்கமானவர். அதனால ஊருக்கு போற வழியிலே நாம இருக்கிறதுனால இங்கேயே சரக்கை இறக்கி விட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. நல்லதா போச்சு. ஆமாக்கா, வீட்டையும் கவனிச்சது மாதிரி இருக்கும், பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு வியாபாரம் பண்ணி பணம் சம்பாதிச்ச மாதிரியும் இருக்கும். ஆமாண்டி, இது சரிதான். வெளியில போய் எங்கேயும் கடை வச்சா அட்வான்ஸ் எப்படியும் 30,000 ரூபாய் கொடுக்கணும். வாடகை மாசம் 3,000 கொடுக்கணும். இது போக கரண்ட் பில்லு அப்படி இப்படின்னு 500 ரூபாய் செலவாகும். ஆமாக்கா, மாசம் 3,000 வாடகை வச்சா கூட 12 மாசத்துக்கு 36,000 ரூபாயா ஓடிரும். ஆமா ஆமா, அதுவும் போக நம்ம போய் வண்டி வச்சு லோடு எடுத்தா அதுக்கு வேற வாடகை கொடுக்கணும். இப்ப அந்த செலவு இல்ல. நல்லது. சரி, நானு இப்ப சந்தைக்கு போகணும்னு தான் கிளம்புனேன். ஊர்ல இருந்து மகன் மருமக பேரம்பேத்தி எல்லாரும் வர்றாங்க. சமைக்க தேவையானது வாங்கத்தான் கிளம்புனேன். இப்ப அதெல்லாம் உங்ககிட்டயே சொல்றேன். நல்லா சொல்லுங்கக்கா. ஆனா பணத்தை நாளைக்கு கொடுங்க. உங்க கையில வாங்கி வியாபாரம் ஆரம்பிச்சாதான் ராசியா இருக்கும். சொல்றதெல்லாம் எடுத்து வச்சிரு, நாளைக்கு வந்து நான் வாங்கிக்கிறேன். சொல்லுக்கா. சின்ன வெங்காயம் 2 கிலோ, பெரிய வெங்காயம் 1 கிலோ, தக்காளி 1 கிலோ, கத்தரிக்காய் 1/2 கிலோ, முருங்கைக்காய் 2, அவரை 1/2 கிலோ, கோசு 1/2 கிலோ, கேரட்டு 1/2 கிலோ, பூண்டு 1/2 கிலோ, பீட்ரூட்டு 1 கிலோ, உருளை 1 கிலோ, வெண்டைக்காய் 1/2 கிலோ. அவ்வளோதான்.
சின்ன வெங்காயம் கிலோ 40 ரூபான்னா 2 கிலோ 80 ரூபா. பெரிய வெங்காயம் 1 கிலோ 40 ரூபா. தக்காளி 1 கிலோ 20 ரூபா. கத்திரிக்காய் 1 கிலோ 20 ரூபான்னா அரை கிலோ 10 ரூபா. 2 முருங்கை 5 ரூபா. அவரை 1 கிலோ 20 ரூபான்னா அரை கிலோ 10 ரூபா. கோசு 1 கிலோ 24 ரூபான்னா அரை கிலோ 12 ரூபா. கேரட் 1 கிலோ 30 ரூபான்னா அரை கிலோ 15 ரூபா. பூண்டு 1 கிலோ 50 ரூபான்னா அரை கிலோ 25 ரூபா. பீட்ரூட் 1 கிலோ 16 ரூபா. உருளைக்கிழங்கு 1 கிலோ 14 ரூபா. வெண்டைக்காய் 1 கிலோ 20 ரூபான்னா அரை கிலோ 10 ரூபா. 5 2 7, 7 5 12, 12 5 17, 17 6 23, 23 4 27, 7 கீழே போட்டுக்கிட்டு மேலே 2 போட்டுக்கலாம். 2 8 10, 10 4 14, 14 2 16, 17 18 19 20, 20 2 22, 23 24 25, மொத்தம் 257. அக்கா மொத்தம் 257 ரூபா ஆகுதுங்கக்கா. சரிம்மா, நாளைக்கு வந்து நான் வாங்கிக்கிறேன். இந்தா பையி. ஆமாங்க்கா, முன்னவே சொன்னது மாதிரி வியாபாரம் உங்களோடதாவே இருக்கட்டும். சரி, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்கக்கா. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இதுவரை நீங்கள் கேட்டது நாடக கணிதம். இதில் ராதாவாக டி வைரசாந்தி வளையங்குளம். இதில் மதியாக வளையங்குளத்தை சேர்ந்த முருகேஸ்வரி. ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்பட்டு சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடம் பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியினை 90.4 ஷியாமளவாணி அலைவரிசையிலும் www.ஷியாமளவாணி.in என்ற இணையதள முகவரியிலும் நேயர்கள் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சிகளை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். வணக்கம் நேயர்களே, ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலி. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இது தொலைபேசி வழியே கணிதம். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெறுவோர் வளையங்குளம் கிராம மக்கள். கணித கேள்விகளை கேட்பவர் வளையங்குளம் ரேவதி. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? நான் வளையங்குளத்துல இருந்து முருகேஸ்வரி பேசுறேன். இது என்ன வேலை பார்க்குறீங்க? 100 நாள் வேலையில பணித்தள பொறுப்பாளராக இருக்கேன். 100 நாள் வேலையை தவிர வேற எதுவும் வேலை பார்க்குறீங்களா? இல்லைங்க, வேற வேலை எனக்கு தெரியாது. சரி, என்ன படிச்சிருக்கீங்க? நான் 8 வரைக்கும் படிச்சிருக்கேன்.
வீட்டில் வேற யார் படிச்சிருக்கா? வீட்டில் என் பையன் படிச்சிருக்கான். என்ன படிச்சிருக்கான்? அவன் 10வது படிக்கிறான். சரி. இப்போ வீட்டில் கணக்கு வழக்கெல்லாம் யார் பார்ப்பாங்க? நான் தான் பார்ப்பேன். கணக்கு சம்மந்தமாக ஒரு சில கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. இப்போ ஸ்கூலெல்லாம் திறந்தாச்சு. இப்போ பிள்ளைகளுக்கு நோட் புக்கெல்லாம் வாங்கணும்ல? ஆமாம். உங்கள் பிள்ளைகளுக்குலாம் வாங்கியாச்சா? இல்லை, வாங்கலை. வாங்கலை. சரி. இப்போ ஒரு சில புக்கு வந்து தேவைப்படுது. இப்போ புக்கு வாங்குறதுக்காண்டி கடைக்கு போகிறீங்க. ஒரு புக்கோட விலை வந்து 50. 10 புக்கோட விலை என்ன? 500 ரூபா. சரி, சரியான பதில். எப்படி கண்டுபிடிச்சிங்க? பெருக்கல் மூலமாக கண்டுபிடிச்சேன். சரி சரி, அடுத்த கேள்வி போமா? 10 சைக்கிள் எடுக்கலான் இருக்கீங்க, வாடகைக்கு விடலான் இருக்கீங்க. சைக்கிள் எடுத்து 10 சைக்கிளோட விலை வந்து 25,000. அப்போ ஒரு சைக்கிளோட விலை என்ன? 2500 ரூபா. சரியான பதில். என்ன பண்ணீங்க? வகுத்தல் மூலமா அதை எதையும் வகுத்தீங்க? 25,000 10ஆல வகுத்தேன். சரி, சரியான பதில். அடுத்த கேள்வி போமா? இப்போ கம்ப்யூட்டர் வாங்குறக்காண்டி போகிறீங்க. ஒரு கம்ப்யூட்டர் வந்து 20,000. இப்போ 5 கம்ப்யூட்டரோட விலை என்ன? 1,00,000 ரூபா. சரியான பதில். அடுத்த கேள்வி போமா? இப்போ வந்து எல்லாரும் பொதுவாக ஒரு சில பேர் வீடு கட்டி வாடகைக்கு விடுவாங்க. அப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு வீட்டுக்கு வாடகை வந்து 2,000 சொல்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு வாடகை எவ்வளோ? 24,000. எப்படி கண்டுபிடிச்சிங்க? பெருக்கல் முறைமா? எதையும் பெருக்குனீங்க? 2,000 12ஆல பெருக்குனா அதோட தெரிய வரும். சரி, சரியான பதில். கடைக்கு போய் 10 முட்டையோட விலை கேட்குறீங்க. 10 முட்டையோட விலை வந்து 30 ரூபா. ஒரு முட்டையோட விலை என்ன? 3 ரூபா. எப்படி கண்டுபிடிச்சிங்க? வகுத்தல் முறையாத்தா? எதை ஊற்றிங்க? 30 10ஆல வகுத்தா விட வரும். சரியான பதில். அடுத்த கேள்வி போகலாமா? குமார் என்பவருக்கு வந்து ஒரு வருட சம்பளம் வந்து 30,000. அப்போ ஒரு மாத சம்பளம் வந்து என்ன இருக்கும்? 2,500. சரியான பதில். என்ன பண்ணீங்க? வகுத்தல் மூலமா கண்டுபிடிச்சேன். சரி, எதை வகுத்தீங்க? 30,000 12ஆல வகுத்தேன். சரியான பதில். அடுத்த கேள்வி போகலாமா? போகலாம். சரவணன் என்பவர் வந்து இப்போ கடைக்கு போகிறாங்க வாழைப்பழம் வாங்குறதுக்காண்டி. 25 வாழைப்பழங்கள் வாங்குறாங்க. வாங்கிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சுரேஷ்க்கு ஒரு 7 வாழைப்பழத்தை கொடுத்துட்றாங்க. சரி. மீதம் எத்தனை பழங்கள் இருக்கும்? 18 பழம். எப்படி வந்துச்சு 18? கழித்தல் மூலமா அதை நான் கண்டுபிடிச்சேன். சரியான பதில். அடுத்த கேள்வி போகலாமா? போகலாமா. பிள்ளைகள் விளாடணும்னு நினைக்கிறாங்க. வீட்டில் பந்து இல்லை. பந்து வாங்கித்தாமான்னு சொல்கிறான். ஒரு பந்தோட விலை வந்து 5 ரூபா. 25 பந்தின் விலை என்ன? 125 ரூபாய். சரியான பதில். எப்படி கண்டுபிடிச்சிங்க? பெருக்கல் மூலமா கண்டுபிடிச்சேன். எதையும் பெருக்குனீங்க? 5ஐயும் 25ஐயும் பெருக்கினேன். சரியான பதில். சேமலவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இதுபோன்ற பல நிகழ்ச்சிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். வணக்கம். வணக்கம் மேடம். யார் பேசுறீங்க? சம்மாவதிலிருந்து செல்வி பேசுறேன். எங்கேருந்து பேசுறீங்க? வளையங்குளத்துல இருந்து. என்ன படிச்சிருக்கீங்க? 10th முடிச்சிருக்கோம். இந்த கம்மா வேலையை தவிர வேற என்ன வேலை பார்ப்பீங்க? களவட்ட போவோம் மேடம். வீட்டில் யார் படிச்சிருக்காங்க? வீட்டில் யாரும் படிக்கலாம் மேடம். வீட்டில் கணக்கு வழப்பெல்லாம் யார் பார்ப்பா? நான் பார்ப்பேன். சரி, கணக்கு சம்மந்தமாக ஒரு சில கேள்விகள் கேட்கலாமா? கேளுங்க. இப்போ அரிசி வாங்குறக்கான்னு கடைக்கு போகிறீங்க. சரி மேடம். 1 கிலோ அரிசியோட விலை வந்து 25 ரூபா. 10 கிலோ அரிசியின் விலை என்ன? 250 ரூபா. அடுத்த கேள்வி. இப்போ பழம் வாங்குறக்காண்டி கடைக்கு போகிறீங்க. ஒரு கூடையில் வந்து 20 பழங்கள் இருக்கு. பக்கத்தில் ஒரு கூடை இருக்கு. அந்த கூடையில் வந்து 10 பழங்கள் இருக்கு. ரெண்டையும் ஒரே கூடையில் கொட்டிடுறாங்க. மொத்தம் எத்தனை பழம் இருக்கும்? 30. சரியான பதில். எப்படி வந்துச்சு 30? கூட்டினேன் மேடம். எதையும் கூட்டினீங்க? 20யும் 10யும். சரி, சரியான பதில். அடுத்த கேள்விக்கு போகலாமா? போகலாம். ஒரு மேஜையோட விலை 500 ரூபான்னா 25 மேஜையோட விலை என்னவா இருக்கும்? 12,500 ரூபா. சரியான பதில். எப்படி கண்டுபிடிச்சிங்க? பெருக்கினேன் மேடம். எதையும் பெருக்குனீங்க? 500யும் 25யும் போட்டு பெருக்கினேன் மேடம். சரி, சரியான பதில். அடுத்த கேள்விக்கு போகலாமா? போகலாம் மேடம். இப்போ வந்து மஞ்சள் ரிப்பன் 10 வாங்குறீங்க. வெள்ளை ரிப்பன் வந்து 5 வாங்குறீங்க. கருப்பு ரிப்பன் வந்து 14 வாங்குறீங்க. மொத்தம் எத்தனை ரிப்பன் இருக்கும்? 29.
சரியான பதில். எப்படி கண்டுபிடிச்சிங்க? கூட்டினேன் மேடம். 14, 10, 5. சரி, சரியான பதில். சரி, அடுத்த கேள்வி போகலாமா? போகலாம் மேடம். செல்ஃபோன் வாங்குறக்காண்டி கடைக்கு போகிறீங்க. ஆ அங்கே 10 செல்ஃபோனோட விலை வந்து 20,000 சொல்கிறாங்க. ஆ ஒரு செல்ஃபோனோட விலை என்னவா இருக்கும்? 2000 மேடம். என்ன பண்ணீங்க? வகுப்பேன் மேடம். 20. சரி, சரியான பதில். அடுத்த கேள்வி போகலாமா? போகலாம் மேடம். இப்போ ஒரு காம்பவுண்ட் சுவர் கட்டணும்னு நினைக்கிறீங்க. செங்கல் வாங்கணும்ல. இப்போ 1000 செங்கல் வாங்குறீங்க. 1000 செங்கலோட விலை வந்து 4000. அப்போ ஒரு செங்கலோட விலை என்ன? 4 ரூபா மேடம். சரியான பதில். எப்படி கண்டுபிடிச்சிங்க? வகுத்தேன் மேடம். 4000. சரி, அடுத்த கேள்வி போகலாமா? போகலாம். இப்போ வீட்டில் விருந்தாலாம் வராங்க, அவங்க வந்தோடனே உட்கார சேர் போடணும்ல. இல்லை, வீட்டில் இல்லை, நாற்காலி இல்லை. சரி, போய் ஒரு 10 நாற்காலி வாங்கிட்டு வரலான்னு கடைக்கு போகிறீங்க. 10 நாற்காலியோட விலை வந்து 5000. அப்போ ஒரு நாற்காலியோட விலை எவ்வளவு? 500 ரூபா மேடம். எப்படி கண்டுபிடிச்சிங்க? வகுத்தல் முறையில் கண்டுபிடிச்சேன் மேடம். சரி, சரியான பதில். அடுத்த கேள்வி போகலாமா? போகலாம். இப்போ வந்து ஒரு கூண்டில் வந்து 15 கிளிகள் இருக்குது. 9 கிளிகள் பறந்து விட்டது. மீதம் எத்தனை கிளி இருக்கும்? 6. சரியான பதில். எப்படி கண்டுபிடிச்சிங்க? கழித்தல் முறையில். எதையும் கழிச்சிங்க? 15. 9 கழிச்சேன் மேடம். சரி, சரியான பதில். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்படும். சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வணக்கம். வணக்கம் மேடம். யார் பேசுகிறீங்க? நாங்கள் வளையங்குளத்துலேருந்து விசாலாட்சி பேசுகிறேன். என்ன வேலை பார்க்குறீங்க? 100 நாள் வேலையில் வாங்க. 100 நாள் வேலையை தவிர வேறு எது வேலை பார்க்குறீங்களா? கூட போடுவோம், வயர் கூட. சரி, என்ன படிச்சிருக்கீங்க? நான் 8வது. வீட்டில் வேறு யாரும் படிச்சிருக்காங்களா? வீட்டுக்காரர் 8வது படிச்சிருக்கேன். சரி, பசங்க? ஒரு பையன் இருக்கான். சரி, அவங்களாம் படிக்கலையா? நாங்கள் பால்வாடி போய்கிட்டு இருக்கேன். சரி, வீட்டில் கணக்கு வழக்கெல்லாம் யார் பாப்பா? நான் தான் பார்ப்பேன். நீங்கள் தான் பார்ப்பீங்களா? சரி, கணக்கு சம்மந்தமாக ஒரு சில கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. வீட்டில் தொலைக்காட்சி இருக்கா? இருக்கும். ஒரு தொலைக்காட்சியோட விலை வந்து 5000. 5 தொலைக்காட்சியோட விலை வந்து என்னவா இருக்கும்? 25,000. சரியான பதில். என்ன பண்ணீங்க? பெருக்குனேன். எதையும் பெருக்குனீங்க? 5000 5ஆல பெருக்குனேன். சரி, அடுத்த கேள்வி போகலாமா? போகலாம் மேடம். பாத்திரம்லாம் எடுக்கணும்னா எங்கே, மதுரை போவீங்களா இல்லை தெருவில் விற்றுட்டு வருவாங்களா அவங்ககிட்ட வாங்குவீங்களா? மதுரை போவோம் மேடம். மதுரை போவீங்களா? சரி, மதுரை போக டைம் இல்லை, இது தெருவில் வரவங்ககிட்ட வாங்கலான்னு நினைக்கிறீங்க. சரிங்க. இப்போ ஒரு வாளி ஒன்று எடுக்கிறீங்க. வாளியோட விலை வந்து 80 ரூபா. டம்ளர் ஒன்னோட விலை வந்து 20 ரூபா. ஸ்பூன் கரண்டி, சின்ன கரண்டி வந்து 7 ரூபா. 3 பொருள் எடுத்திருக்கீங்க. மொத்தம் என்ன விலை இருக்கும்? 107 ரூபா. சரி, சரியான பதில். இப்போ கடைக்கார்ட்ட வந்து 150 ரூபா கொடுக்குறீங்க. நீங்கள் வாங்கின பொருளோட விலை போக மீதம் எவ்வளோ கொடுப்பாங்க? 43 ரூபா. சரியான பதில். சரி, அடுத்த கேள்வி போகலாமா? போகலாம். பூ பறக்கலாம் போவீங்களா? போவோம் மேடம். ஒரு நாளைக்கு வந்து 120 ரூபாய்க்கு பறக்கிறீங்க பூவு. 30 நாளைக்கு எவ்வளோ பூ பறக்கிருப்பீங்க? எவ்வளோ ரூபாய்க்கு பறக்கிருப்பீங்க? 3600. 3200. சரியான பதில். என்ன பண்ணீங்க? பெருக்கணும். எதையும் பெருக்குனீங்க? 120 30 பெருக்கணும். சரியான பதில். சரி, அடுத்த கேள்வி போகலாமா? இப்போ மார்க்கெட்டுக்கு போகிறோம். அங்கே ஒரு பெட்டியில் வந்து 200 தக்காளி இருக்குது. அதை வந்து 4 பெட்டிக்கு சமமாக பிரிக்கணும். ஆமாம், பிரிச்சுட்டா ஒவ்வொரு பெட்டியிலும் எத்தனை தக்காளி இருக்கும்? 50. சரியான பதில். என்ன பண்ணீங்க? எதையும் வகுத்தீங்க? 200 4. சரியான பதில். இப்போ இந்த சந்தாவில் எல்லாம் சேர்ந்துருப்பீங்க. சேர்ந்து எல்லாம் செட்டாக சேலை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. 20 பேர் ஒன்றா சேலை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரே கலரில். கடைக்கு போகிறீங்க 20 பேரும் சேலை வாங்குறதுக்கு. ஒரு சேலையோட விலை வந்து 300 ரூபா சொல்கிறாங்க. 20 சேலை வந்து என்னவா இருக்கும்? 6000. சரியான பதில். என்ன பண்ணீங்க? சரி, சரி, அடுத்த கேள்வி போகலாமா? போகலாம் மேடம். கடையில் போய் இது பிளாஸ்டிக் பந்து 25 வாங்குறீங்க. லப்பர் பந்து வந்து 14 வாங்குறீங்க. மொத்தம் எத்தனை பந்து வாங்கியிருப்பீங்க? 39 பந்துகள். சரியான பதில்.
39 பந்து எப்படி வந்துச்சு? போட்டுனேன். சரி சரி, அடுத்த கேள்வி போகலாமா? போலாமா. ஃபேன் வாங்குறக்காண்டி கடைக்கு போகிறீங்க. ஆ 5 ஃபேனோட விலை வந்து 5000 சொல்கிறாங்க. ஆ ஆ ஒரு ஃபேனோட விலை என்னவா இருக்கும்? 1000 ரூபாய். 1000 ரூபா. சரியான பதில். எப்படி வந்துச்சு? 5000 5ஆல வளர்த்து. சரி, சரியான பதில். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. வணக்கம். வணக்கம் மேடம். யார் பேசுறீங்க? நான் வளையாம தங்கேஸ்வரி பேசுறேங்க. என்ன வேலை பார்க்குறீங்க? கமால 100 நாள் வேலை பார்க்க வந்திருக்காங்க. 100 நாள் வேலை தவிர வேறு எதுவும் வேலை பார்ப்பீங்களா? பூ கட்டி வியாபாரத்துக்கு போவாங்க மேடம். சரி, என்ன படிச்சிருக்கீங்க? 5ஆவது வரைக்கும் படிச்சிருக்கேன் மேடம். வீட்டில் வேறு யாரும் படிச்சிருக்காங்களா? இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் 3ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன். வீட்டில் கணக்கு வழக்கெல்லாம் யார் பாப்பா? நாங்கள் தான் மேடம் பார்ப்போம். சரி, கணக்கு சம்மந்தமாக ஒரு சில கேள்வி கேட்கலாமா? ஆ இப்போ ஒரு கொடை வாங்க போகிறீங்க. பெரிய கொடை ஒன்னோட விலை வந்து 90 ரூபா, ஆ சின்ன கொடை வந்து 50 ரூபா. ஆ உங்களுக்கு ஒன்று, உங்கள் பசங்களுக்கு ஒன்று வாங்குறீங்க. ஆமாம் மேம். 2 கொடையோட மொத்த விலை என்ன? 140 ரூபாங்க. கடைக்கார்ட்ட வந்து 200 ரூபா 100 ரூபா தள்ளி 2 கொடுக்குறீங்க. ஆ மிச்சம் அவர் எவ்வளோ கொடுப்பாரு? 60 ரூபா எடுப்பாங்க. சரி, சரியான பதில். ஒரே அளவுள்ள 2 பெட்டி இருக்கு. ஆ 2 பெட்டியில் 22 கலர் பாட்டில் இருக்கு. ஒரு பெட்டியில் வந்து எத்தனை கலர் பாட்டில் இருக்கும்? 11 இருக்கு மேடம். சரியான பதில். என்ன பண்ணீங்க? பகுத்தல் பண்ணேன் மேடம். எதை ஊற்றிங்க? 22 வகுத்தேன். ஞாயிற்றுக்கிழமை லீவு. ஆமாம். அன்னைக்கு சரி ஏதாவது வாங்கி சமைக்கலான்னு மீன் வாங்க போகலான் இருக்கீங்க. ஆ 1 கிலோ மீனோட விலை வந்து 160 ரூபா. ஆ நீங்கள் ஒரு ஆள் தான் இருக்கீங்க. ம் 1/4 கிலோ மீன் வாங்கினா போதும்னு நினைக்கிறீங்க. ஆ 1/4 கிலோ மீனோட விலை வந்து என்னவா இருக்கும்? 40 ரூபா. சரியான பதில். அடுத்த கேள்வி போகலாமா? ஆ போகலாம். வீட்டில் குழாயில் வர தண்ணி தான் பிடிப்பீங்களா, இல்லை தண்ணி கேன் தூக்குவீங்களா? தண்ணி கேன் தூக்குவோம் மேடம். தண்ணி கேன் தூக்குவீங்களா? அந்த ஒரு தண்ணி கேனோட அளவு வந்து 12 லிட்டரு நிரப்பலாம். அந்த தண்ணி கேனில் 10 கேனில் எத்தனை லிட்டரு நிரப்பலாம்? 120 லிட்டரு நிரப்பலாம். சரியான விடை. எப்படி கண்டுபிடிச்சிங்க? பெருக்குனேன் மேடம். எதையும் பெருக்குனீங்க? 12 10 பெருக்குனேன் மேடம். சரியான விடை. அடுத்த கேள்வி போகலாமா? ஆ போகலாம். 5 ஜோடி செருப்போட விலை வந்து 1125 ரூபா. ஆ ஒரு ஜோடி செருப்போட விலை என்னவா இருக்கும்? 225 ரூபா வருது மேடம். சரியான பதில். அடுத்த கேள்வி போகலாமா? ஆ போகலாம் மேடம். ஒரு தபால்காரர் ஒரு நாளைக்கு சராசரியாக 12 கடிதம் கொடுக்கிறார். 5 நாட்களுக்கு எத்தனை தபால் கொடுத்திருப்பார்? 60 தபால் கொடுத்துருப்பாரு மேடம். சரியான பதில். என்ன பண்ணீங்க? பெருக்குனேன் மேடம். எதையும் பெருக்குனீங்க? 12 5 பெருக்குனேன் மேடம். சரி, சரியான பதில். வணக்கம். வணக்கம். யார் பேசுகிறீங்க? நான் வளையங்குளத்துலேருந்து வெள்ளையம்மாள் பேசுகிறேன். என்ன வேலை பார்க்குறீங்க? கம்மா வேலை பார்க்குறோம். கம்மா வேலை தவிர வேறு எது வேலை பார்ப்பீங்களா? காலைல பூ பறக்க போவோம். சரி, என்ன படிச்சிருக்கீங்க? 10th படிச்சிருக்கேன். வீட்டில் வேறு யாரெல்லாம் படிச்சிருக்காங்க? வீட்டில் எங்கள் வீட்டுக்காரு 3ஆவது படிச்சிருக்காங்க. வீட்டில் கணக்கு வழக்கில் யார் பார்ப்பா? 2 பேரும் பார்ப்போம். சரி சரி, கணக்கு சம்மந்தமாக ஒரு சில கேள்வி கேட்குறேன். கேளுங்க. 1 கிலோ ஆப்பிள் வந்து 120 ரூபா. சரி. 1.5 கிலோ திராட்சை வந்து 60 ரூபா. சரி. 1 கிலோ கொய்யா வந்து 50 ரூபா. சரி. மொத்தம் எவ்வளவு? 230 ரூபா. சரியான பதில். சரி. அடுத்த கேள்வி போகலாமா? போகலாம். 1 கிலோ பருப்பு வந்து 90 ரூபா. சரி. 1 கிலோ உளுந்து வந்து 100 ரூபா. சரி. 5 கிலோ ஜீனி வந்து 200 ரூபா. சரி. 3 சேர்த்து மொத்த விலை எவ்வளவு? 390. சரியான பதில். அடுத்த கேள்வி போகலாம். சரி. 1 லிட்டர் நெய் வந்து 350 ரூபாய். சரி. 1 லிட்டர் பால் வந்து 40 ரூபா. 1 லிட்டர் தயிர் வந்து 50 ரூபா. சரி. மொத்தம் எவ்வளவு ரூபாய்? 440. சரியான பதில். ஒரு ரோஜா செடியின் விலை 70 ரூபா. சரி. ஒரு செம்பருத்தி செடியின் விலை 25 ரூபா. ஒரு மல்லிகை செடியின் விலை வந்து 20 ரூபா. சரி. என்றால் மொத்த விலை எவ்வளவு? 115. சரியான பதில். 1 கிலோ சாக்லேட் முட்டாயின் விலை வந்து 110 ரூபா. சரி. 1 கிலோ பால்கோவாவின் விலை 300 ரூபா. சரி. 1 கிலோ லட்டுவின் விலை வந்து 160 ரூபா. சரி.
மொத்த விலை எவ்வளவு? 570 ரூபா. சரியான பதில். சரி. அடுத்த கேள்வி போலாமா? ஆ. ஒரு தென்னங்கன்றின் விலை 80 ரூபா. ஒரு பலாக்கன்றின் விலை வந்து 40 ரூபா. சரி. ஒரு மாங்கன்றின் விலை 60 ரூபா. சரி. மொத்தம் விலை என்ன? 180. சரியான பதில். ஒரு சட்டை தைக்க வந்து 3 மீட்டர் துணி ஆகுது. 5 சட்டை தைக்க எத்தனை மீட்டர் துணி ஆகும்? 15 மீட்டர். சரியான பதில். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியினை 90.4 சியமலவாணி அலைவரிசையிலும் www.சியமலவாணி.in என்ற இணையதள முகவரியிலும் நேர்கள் கேட்டு பயன்பெறலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? நான் சாந்தி பேசுறேன், வளையங்குளத்துல இருந்து. என்ன வேலை பார்க்குறீங்க? 100 நாள் வேலை பார்க்குறோம். 100 நாள் வேலை தவிர வேறு எதுவும் வேலை பார்ப்பீங்களா? கூட பின்னுவோம் வீட்டில். சரி. என்ன படிச்சிருக்கீங்க? 8th முடிய படிச்சிருக்கேன். வீட்டில் வேறு யாரும் படிச்சிருக்காங்களா? எங்கள் வீட்டுக்காரர் 8th முடிய படிச்சிருக்காங்க. சரி. வீட்டில் கணக்கு வழக்கெல்லாம் யார் பார்ப்பா? 2 பேருமே பார்ப்போம். சரி. கணக்கு சம்மந்தமாக ஒரு சில கேள்வி கேட்குறேன். சொல்லுங்க. இப்போ ஒருவர் சந்தைக்கு சென்று கத்திரிக்காய் 1/2 கிலோ 8 ரூபாய்க்கு வாங்குறாங்க. பீன்ஸு 1/4 கிலோ 10 ரூபா. கேரட் 1/4 கிலோ 9 ரூபா. மொத்த விலை என்ன? 27 ரூபாய். சரியான பதில். அடுத்த கேள்வி போகலாம். கேளுங்க. ஒரு கட்டு ரோஜாவின் விலை 50 ரூபா. சொல்லுங்க. 10 கட்டு ரோஜாவோட விலை என்ன? 500 ரூபாய். சரியான பதில். அடுத்த கேள்வி போகலாம். சொல்லுங்க. சுப்பையா என்பவர் 20 நிமிடத்தில் 5 கிலோமீட்டர் வேகத்தில் வீட்டிற்கு சென்றார். 10 நிமிஷத்தில் எத்தனை கிலோமீட்டர் சென்றிருப்பார்? 2.5 கிலோமீட்டர். சரியான பதில். ஒரு ரோல் வயர் வந்து 300 ரூபா. சொல்லுங்க. 4 ரோல் வயரோட விலை என்ன? 1200 ரூபாய். சரியான பதில். எப்படி கண்டுபிடிச்சிங்க? 300 4ஆல பெருக்குனே. அடுத்த கேள்வி போகலாம். இப்போ ரயிலில் பயணம் செய்கிறக்காண்டி போகிறோம். ஈரோட்டுக்கு செல்லணும்னு நினைக்கிறீங்க. ஈரோட்டுக்கு வந்து எக்ஸ்பிரஸில் 75 ரூபா, சாதா ரயிலில் வந்து 45 ரூபா. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 30 ரூபாய். சரியான பதில். ஒரு பெட்டியில் வந்து 12 சோப்பு இருக்கு. சொல்லுங்க. 5 பெட்டியில் எத்தனை சோப்பு இருக்கும்? 60 இருக்கும். எப்படி கண்டுபிடிச்சிங்க? பெருக்கம் கண்டுபிடிச்சோம். எதையும் பெருக்குனீங்க? 12 5ஆல பெருக்கணும். சரியான பதில். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சிகளை எப்பொழுது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இது தொலைபேசி வழியே கணிதம். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றோர் வளையங்குளம் கிராம மக்கள். கணித கேள்விகளை எழுதியவர் பாரபத்தி தனலட்சுமி. இந்நிகழ்ச்சியில் சிறப்பம்சம் கணித கேள்விகளை எழுதியதும் கணித கேள்விகளை கேட்பதும் அதற்கு பதிலளிப்பதும் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் இலக்கு நேயர்கள். சியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியில் இதுவரை நீங்கள் கேட்டது வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி.